ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம குடல் கறி செய்ய போகிறோம். முதல்ல அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். குடலை நல்லா சுடுதண்ணி போட்டு அலசணும். அலசிட்டு இப்படி எடுத்தாக்கா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஒவ்வொன்றா இப்படி எடுக்கும்போது அதில் இருக்க அந்த தோலெல்லாம் வந்துடும். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 100 கிராம் வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்குறோம். நல்லா வதக்கணும். இப்போது குடல் கழுவி வச்சுருக்க குடலை அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு கூட. எவ்வளோ கிலோ குடல் இது? குடல் வந்து 1,5 கிலோ குடலுக்கு 100 வெங்காயம், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ குடலை அது கூட சேர்த்திக்கிறோம். மஞ்சத்தூள், அடுத்தது மஞ்சத்தூள் போட்டு இப்போ விசில் விட்டுறோம். நல்லா கிளறி விட்டு விசில் விட போகிறோம். கொஞ்சம் பட்டை கிராம்பு தூளும் போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி விசில் விட்டுருங்க. ஒரு 6-7 விசில் விடணும். இது நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு இப்போ விசில் போட்டுடலாம். ஒரு 6-7 விசில் போடணும். இப்போது விசில் எடுத்தாச்சு. பாருங்கள் இப்படி இருக்கும். இப்போது நாம் உப்பு போட்டுக்கணும். முதல்ல உப்பு போடக்கூடாது, இப்போ தான் போடணும். ஏன்னா வேகாது இல்லாட்டி. உப்பு போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். அடுத்தது ஒரு 2 தக்காளி பழம், சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 கூட போதும். அதிகமாக தக்காளி போடக்கூடாது. கொஞ்சம் சீரகத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டோம். இது வந்து நல்லா மறுபடியும் இந்த மசாலா வாசல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். ஒரு விசில் கொடுத்துடலாம். அப்புறம் விசில் கொடுத்து எடுத்துட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1/2 மூடி தேங்காய், 1,5 கிலோ குடலுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் போதும். ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா குழம்பு கதன்னு ஆயிரும். அதுவுமே வடிகட்டின மாதிரி தேங்காய் பால் மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அந்த திப்பியெல்லாம் போடாமல் சேர்த்துட்டிங்கன்னா குடல் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இதுதான் பாய் வீட்டு குடல் குழம்பு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்குங்க. ஒரு விசில் மறுபடியும் கூட ஒரு விசில் விட்டுக்கலாம். இல்லாட்டி அப்படியே கூட கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடுபடுத்திட்டு இறக்கி வச்சுக்கலாம். அருமையான குடல் குழம்பு ஞாயிற்றுக்கிழமை தயாராகிடுச்சு. ஒரு கொட்டைப்பாக்களவு புளி மாத்திரம் கொஞ்சம் கரைச்சி கடைசியில் விட்டுறணும். அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குமா? சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குமாம்மா? டிஃபனுக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும்.